Hi friends, இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இந்த வீடியோல புதுசா ஒரு ரெசிபி கூட ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. கமல் காலையில தான் சென்னையில இருந்து வந்தாங்க. பிள்ளைங்க காலையில எந்திரிச்சதும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நேத்து நான் மேட்ச் பார்க்கவே இல்லை, கொடுங்க நான் மேட்ச் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கமல் ரிமோட் வாங்கிக்கிட்டாங்க. ஆக்சுவலா கமல் சென்னைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ல கமலுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்ன கமல் இவ்வளோ வெயிட்டா இருக்கு? வெயிட் அவார்டு நல்ல வெயிட்டான அவார்டா வாங்கிட்டு வந்திருக்கே. அது அம்மாது 1 2 3 4 5 6 7 8 அம்மாது 8 1 2 3 4 5 உன்னோட 5 அப்பாக்கு 5 அம்மாக்கு 8 சோ மொத்தமா சேர்த்து எவ்வளவு? இந்த கீழ ரெண்டு இருக்கு அம்மாவுக்கு. சில்வர் ப்ளே பட்டன் 10. கமல் வெயிட்டா இருக்கு. கமல் தூக்கி அடிச்சா மண்டை உடஞ்சிரும் போலயே. அதுக்கே நீ வாங்கிட்டு வந்து போலயே. நைஸ், கங்க்ராட்ஸ். அம்மா ஸ்விமிங் பூல் எதுக்கு இது? கங்க்ராட்ஸ் மம்மி ஸ்விமிங் அப்பா. அவுட்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓ வெளிய போறியா? அம்மா ஸ்விமிங் பூல் நீ வெளிய போறியா? மம்மி மம்மி உள்ள தள்ளி வை. நான் அங்க நின்னுனேனே எங்க மண்டை உடைஞ்சது. இது நான் தனியா ஆபீஸ் போட்டு என்னோடதெல்லாம் அங்க கொண்டு போய்க்கிறேன். ஓஹோ மா உன் கடையில போய் இங்கெல்லாம் எங்களுக்கு இது. நீங்க தான் நான் ஒண்ணுமே வாங்கலையே. அதான் அவன் சொன்னாங்கல்ல 10ன்னு. இந்த சில்வர் ப்ளே பட்டன்ஸையும் சேர்த்து 10. இன்னும் கோல்ட் ப்ளே பட்டன் வந்துச்சு வரும். அப்பா இதெல்லாம் எங்களுது. அதுலயும் 3 மெடல் நானும் அம்மாவும் வாங்கினது. அது பூரா பாரு கசக்கி போட்டுருக்கு அப்படி. இது அம்மா வாங்க. இதெல்லாம் நான் வாங்குனது. எல்லாம் நீ வாங்க. ஏய் குப்பை மாதிரி போட்டிருக்கீங்க. இப்போ கழுத்துல மாட்டி தெரியுங்க போங்க. கிணி 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 இது மாடு மாதிரி. மாடு மாதிரியே சவுண்ட் கேக்குது. சரி போது விட்டுங்க. காலையில் இவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு என்னோடய ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தாரணி அவளோட ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பிடிச்சடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனால் பிடிச்சடிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அத்தை செஞ்சுட்டாங்க. மதியம் லஞ்சு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மதியம் லஞ்சு கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றனால குக்கர்லேயே சாதம் வச்சுட்டேன். இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ஒரு புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி நான் யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணுறேன். பாலக்கீரை ரெசிபி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணவும் ஃபஸ்ட்டு வந்த வீடியோ நல்லா இருந்தது. சரி அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாலக்கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு கையளவுக்கு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுக்கிறேன். இதில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை சுருள நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டோட பச்சை வாசம் போய் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வாற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கீரை விட்டு வர தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். கீரையை ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் கீரையில் பிடிக்கிற மாதிரி ஒருக்க கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா வேகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம்.
அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். நல்லா கீரை வந்து ஓரளவுக்கு பாதி வற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் முறுக்க நல்லா கலந்துட்டு கீரை நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பாலக்கீரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது என்னது? கீரை தான். கீரை அப்படி இருக்கு. என்ன வேணும்? தயிர் வித்தியாசமான நல்லா இருக்கு. நீ சாப்பிடலையா? என்ன பண்ற? ஐயா வேணாம் பாப்பா, திங்க முடியாது. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா கடைசியா கொஞ்சோன்னு வாங்கிக்க. வேணாம். ரசம் ப்ளஸ் தயிர். ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் பேஜ் மூங்காடஸ். அந்த வெப்சைட்டில் நான் ஒரு 3 குர்த்தி ஆர்டர் போட்டிருந்தேன். 1 வந்துருச்சு. இன்னும் 2 எப்போ வரப்போகுதோன்னு நினச்சேன். இன்னொன்று வந்திருக்கு. அக்டோபர் 23, 2023 நான் ஆர்டர் போட்டது. பிப்ரவரி எண்டில் ஒரு பார்சல் வந்துச்சு. இப்போ ஏப்ரல் எண்டில் ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன குர்த்தி என்ன கலர் அப்படின்றதே எனக்கு மறந்து போயிடுச்சு. இப்போ பார்சல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த கலரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க பண்ணியிருக்க ஒர்க்கு, ஸ்டிச்சிங் இதை பற்றிலாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. பட் ஆனால் டெலிவரி டைம் இவ்வளோ நாள் எடுத்துக்கிறது தான் வந்து ஒரு பெரிய மைனஸ் இவங்க பேஜில். இன்னும் ஒன்று மெட்டீரியலாக ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. வாங்க வாங்க, பொங்கல் பொங்கல் சாப்பிட வாங்க. பொங்கல் சாப்பிட வாங்க அண்ணே. கௌதம் அண்ணே வாங்கண்ணே, சாப்பிடுங்கண்ணே. பாசமா தங்கச்சி கூப்பிடுது. கண்மணி பொங்கல் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பா. அத்தை பொங்கல் செஞ்சுருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். கண்மணி அத்தைகிட்ட சக்கரை பொங்கல் கேட்பா. என்கிட்ட எப்போவும் கருப்பு உளுந்தங்களி செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்பா. என்கிட்ட கேட்டிருக்கா. நாளைக்கு செஞ்சு தரேன் பாப்பான்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பொங்கல், நாளைக்கு உளுந்தங்களி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்மணி பாய். தாரியக்கா பண்ணப்பட்டிக்கு போறாளாம். நீதான் அவ கூட சேரவே மாட்டியாம்ல. பாய் பாய். தாரி ஒரு 2 நாள் மகிழினியை பார்க்க போகிறேம்மா அப்படின்னு சொன்னா. சரி வா பாப்பா அப்படின்னு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மகியம்மா, அத்தை உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அத்தை உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியுமா? எங்க உங்க அம்மா உங்க அப்பாலாம் காணா? எங்க போச்சு அப்பா? அபூர்வாக்கு போயிருக்காங்களா? எப்ப போனாங்க? பாத்தியா, உன்னை விட்டுட்டு அபூர்வா போயிருக்காங்க. கடிக்காத அஜி. மெண்டல் ஆயிருச்சு 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 மெண்டல் ஆயிருச்சு ஆயிருச்சு மெண்டல் ஆயிருச்சு. டான்ஸ் வேற ஆடுது. எங்க டான்ஸ் ஆடி காட்டு ஒரு டான்ஸ். டான்ஸ். நாங்க அபூர்வா போறோம், வரியா? அபூர்வா போறோம், வரியா? அத்தைக்கு மாங்காய் குடுப்பியா மாட்டியா? நீ குடுப்பேன்னு சொல்லு. அத்தை இந்த கொண்டு போன்னு சொல்லு. அத்தை குடுப்பியா மாட்டியா? யோசிக்கிறேன். சரி அத்தை உனக்கு இது குடுக்குறேன். மாங்காய் குடுக்குறியா? போட்டு பார்க்கலாமா? மகிழினி ஒரு டைம் என்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸுன்ட்டே இருந்தா. ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொன்னா. அதனால் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்துருச்சு. கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்.
பட்டன் இருக்கா? எங்க பட்டன்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு பாப்பாக்கு. எங்க ஒரு ட்ரெஸ்க்கு ஒரு மாங்காய் தானே, இன்னொன்னு கொடுக்க மாட்டியா? இன்னொன்னு எடுத்து கொடு. இன்னொன்னு கொடு. அத்தைக்கு இன்னொன்னு கொடுத்துரு சாமி. இன்னொரு மாங்காய் கொடு. தூக்கு தூக்கு தூக்கு. சார் இவ்வளோ ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கவும் எத்தனை மாங்காய் எடுத்து கொடுக்க பாரு. பாப்புக்குட்டியே, ஐயோ அழகி அழகியம் அழகியம். நல்லா இருக்கா? அவனுக்கு பிடிச்சிருக்கா? மணி, மீனா, ரித்துவின் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. பாப்பாவை விட்டுட்டு லேட் ஆகுது அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன். கமலுக்கு நாளைக்கு பிஎன்ஐ மீட்டிங் இருக்குது. நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஒரு 4 gift எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கமல் சொன்னாங்க. நம்ம ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்டே கிஃப்டாக எடுத்து பேக் பண்ணியாச்சு. அப்படியே அதை வந்து நம்ம கிஃப்ட் பேப்பர் வச்சு ரேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒட்டிகிட்ருக்கேன். 4 கிஃப்ட்டையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.